Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 958வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போவும் மாதிரி நிறையவே சூப்பரான வீடியோஸோட வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் 2 நாளாக வீடியோ பண்ணலங்க. 2 நாளில் அதுக்கு மேலே கூட வீடியோ பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் வந்து டெக் நியூஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. மனசும் அப்படி தான் இருக்குது, டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக வியூஸ் இல்லைங்க. ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கணும். ஸோ அது கிடைக்கல அப்படின்றப்ப ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால தான் நான் டெக் நியூஸை ரொம்பவே ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தது மாதிரி இப்போ வந்து எப்போவாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா டெக் நியூஸ் இனி ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரிஸ் வைஸாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்கமிங் மொபைல் லான்ச், 2வது நியூ மொபைல் லான்ச், அதுக்கப்புறம் நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவேன். கண்டிப்பாக 1000வது டெக் நியூஸ் வரைக்கும் பண்ணிடுவேங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அப்கமிங் மொபைல்ஸ். ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் S2 Pro அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுதான். இதனோட லான்ச் டைம்லைன் அது போக ஸ்பெக்ஸும் வந்திருக்குங்க. இந்த மொபைல் அடுத்த மாதம் அல்லது இந்த மாதத்தோட கடைசியில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஓப்போவோட Reno 10 Pro இந்த மொபைலோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அப்படி இந்த மொபைல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 120Hz 1.5K AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைஸிங் தான் தெரியல. OnePlus அப்படின்றனால விலை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைலோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு. ரியல்மியோட Realme 10 சீரியஸ். இங்கே Realme 10 Pro, Realme 10 Pro Plus இந்த ரெண்டும் லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர 8ஆம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆகுதாங்க. ஸோ ஒருவேளை இது தவிர வேறு என்னென்ன மொபைல்லாம் லான்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அப்கமிங் மொபைல் லான்ச்க்கான வீடியோ பாருங்கள். லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. அதில் என்னென்ன மொபைல் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து அப்கமிங் மொபைல்ஸில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட சாம்சங் F54. இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த F சீரிஸ் அதுவும் F50 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மொபைலும் ரொம்ப நல்ல மொபைலாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த மொபைலில் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 1380 அப்படின்ற ப்ராசரோட 108 MP கேமரா வித் OIS சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கலாம். 6000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் வர 6ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூ லான்ச் மொபைல்ஸ். இங்கே நியூ லான்ச் மொபைலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Xiaomiலேருந்து Redmi Note 12T Pro அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த மொபைலோட லீக்ஸை பார்க்கும்போது என்னடா இது நோட் சீரிஸில் எத்தனை மொபைல் தான் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஓகே ஒரு நல்ல மொபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. இந்த மொபைல் சைனாவில் தாங்க லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெட்மியோட K50i பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மொபைல் மாதிரி தான் அப்படியே எடுத்து வந்திருக்காங்க. இதில் 144Hz LCD டிஸ்பிளே இருக்குது. 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5080 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். என்னடா இது ரெட்மியோட K50iல இருக்கிற எல்லாமே இருக்கு, அப்புறம் இது என்னடா புது மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிக்கிறது என்னன்னா ப்ராசருங்க. மீடியாடெக்கோட Dimensity 8200 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் அது பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்கிரேடான அந்த ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குதுங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட 8GB 128GB வெர்ஷனே சைனாவில் ஒரு 18,500 அப்படின்ற ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்ததுன்னா உங்களால் 20,000 21,000 ப்ரைஸிங்கில் எட்டு வர முடியும். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக ரெட்மி K51, K60, K60i இந்த மாதிரி நேமில் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நியூ லான்ச்சில் விவோலேருந்து S17 Pro அப்படின்ற அவங்களோட அடுத்த S சீரியஸ் மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலில் ஒரு 1.5K 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் Dimensity 8200 ப்ராசர் தான். 50 MP மெயின் கேமரா, 50 MP ஃப்ரண்ட் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் 29,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு சைனாவில் தாங்க லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு எந்த மொபைல் லான்ச்சும் இல்லை. அடுத்து கேமிங் அப்டேட்ஸ். BGMI இந்தியாவுக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இதை கொண்டாடுற விதமாக BGMI லான்ச் பார்ட்டி டோர்னாமெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு டோர்னாமெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் 64 ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு டோர்னாமெண்ட் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகலாம். அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் இந்த டோர்னாமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெகுலர் அப்டேட்.
அப்டேட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வரது வீலேருந்து ஒரு 3 புது பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பிளான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளான் 17 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து பகல் அன்லிமிட்டட் இன்டர்நெட் கிடைக்காது. நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். நான் இந்த டேட்டா பேக்கை போட்டேன் அப்படின்னா என்னால் ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க முடியும். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு ஸ்கெட்யூல் பண்ணுற மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுன்லோட் அதில் தூக்கி போட்டுட்டு டைமிங்கை ஸ்கெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும். ஸோ நைட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி முடிக்க முடியும். எனக்கு வந்து 17 ரூபா காணாது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் 57 ரூபாய்க்கு போய்க்கலாம். இதில் ஒரு வாரம் அன்லிமிட்டட் டேட்டா. இதுவும் நைட்டு 12 மணிலேருந்து 6 மணி வரை தான் இருக்குது. ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரெகுலராக டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1999 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அன்லிமிட்டட் கால் ப்ளஸ் டேட்டா சேர்த்து, அன்லிமிட்டட் டேட்டா கிடையாது, 1.5 GB டேட்டா சேர்த்து 250 நாள் வேலிடிட்டியோட தராங்க. இதுவும் ஒரு ஓகேயான பிளான் அப்படின்னு தோணுது. வேணும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்ஸ்அப்பை கிராஷ் பண்ணுற மாதிரியான இப்போ ஒரு புது லிங்க் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லிங்க் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த லிங்க் ரொம்பவே வித்தியாசமான லிங்க். என்னென்னா வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்கை நம்ம பார்த்து ஒரு டைம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வாட்ஸ்அப்போட எந்த சேட்டையும் ஓப்பன் பண்ண முடியாது. ரிட்டன் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிட்டே கிடக்குமா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஒரு வேளை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை திரும்ப ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களோட வாட்ஸ்அப்பை வெப்பில் ஆக்சஸ் பண்ணுங்கள். அதாவது பிசியில் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணது மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததோ அந்த லிங்கை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டெலீட் பண்ணுறது மூலமாக உங்களோட மொபைல்லையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ Xiaomiலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மொபைல்ஸ்க்கு வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம். என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா Mi 11 Ultra, போக்கோவோட போக்கோ X3 Pro, ரெட்மியோட Note 10, Note 10 Pro, Note 10 Pro Plus. இந்த 4 மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களோட வாரண்ட்டி முடிய ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாரண்ட்டி இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை வாரண்ட்டி முடிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி என்ன அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸோ இப்போதைக்கு வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத் தான். இது மொத்தம் 3 என்எம்ஸ்லேருந்து நமக்கு 189 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வருது. நல்ல டீல் அப்படின்னு தோணுது. ஃப்ரெண்டில் பாக்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது அமேசான் அஃபிஷியல்லேருந்து வர இந்த டைப் சி டு டைப் சி டேட்டா கேபிள் தான். இது மேக்ஸ் PD 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட லேப்டாப்பை கூட இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். 229 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே 230 ரூபாய்க்கு 60 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் கொடுக்குறதில்ல. அதுவும் டைப் சி டு டைப் சி இவங்க கொடுக்குறாங்க. சூப்பரான ஆஃபர். வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இது மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.